இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 34ஆம் ஞாயிறு கிறிஸ்து அரசர் திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய வழிபாட்டு வார்த்தைகள்: முதல் வாசகம் தானியேல் ஆகமம் 7 அதிகாரம் 13 முதல் 14. இரண்டாவது வாசகம் திருவெளிப்பாடு 1 அதிகாரம் 5 முதல் 8. நற்செய்தியாக யோவான் நற்செய்தி 18 அதிகாரம் 33 முதல் 37 வரை. கிறிஸ்து அரசன் என்றால் அது நாம். அரசன் என்ற சொல்லே வழக்கற்று பொருளற்று போன இந்நாட்களில் எல்லாரும் இந்நாட்டு மன்னன் என்ற நிலையில் ஆயிரம் உள்ளங்களை அன்பால் ஆட்கொண்டு உரிமையோடு ஆட்சி செய்யும் ஒரே அரசர் கிறிஸ்து அரசர் மட்டுமே என்று முழங்கச் சொல்லும் நாள் இந்த நாள். இயேசுவின் இந்த இணையற்ற அரசுரிமையை மரபுவழி பிறப்பால் அல்ல, புரட்சியால் அல்ல, தேர்தலால் அல்ல, மாறாக படைப்பால் மீட்பால் பெற்ற அரசு, எவரும் பறிக்க முடியாத பிறப்புரிமை அரசு. படைப்பால் உலகம் அனைத்தும் அவருக்கு சொந்தம். வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை என்று யோவான் நற்செய்தி 1, 2, 3 நாம் படிக்கிறோம் அல்லவா? மீட்பால் உலகம் அவருக்கு சொந்தம். ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற போது அவர் புதியதாக படைக்கப்பட்டவராக இருக்கிறார். இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மோடு ஒப்புரவாக்கினார் என்று தூய பவுல் கொரிந்தியருக்கு 2ஆம் மடலிலே 5 அதிகாரம் 17, 18 எழுதியதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் அரசாலும் அவரது இந்த உரிமையின் பெருமை எப்படியெல்லாம் வியப்புக்குரிய வகையில் வெளிப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் அரச மகிமைக்கான அறிகுறியோ அடையாளமோ சிறிதும் இல்லையோ அப்பொழுதெல்லாம் அவர் அரசர் என தன் அன்பர்களால் அல்ல, அந்நியரால் அறிமுகம் அற்றவரால் பறைசாற்றப்படுகிறார்கள் பகிரங்கமாக. பெத்லெகேம் குகையிலே பிறந்தபோது மூவுலகாலும் வேந்தனின் மகிமை 3 காணிக்கைகளிலே கந்தையில் புதிந்த குழந்தையை கண்ட கீழ்த்திசை ஞானிகள் தூபமிட்டனர். தெய்வம் என்று காட்ட அங்கே காணிக்கையை வைத்தனர். மனிதன் என்று கூற அந்த குழந்தை உண்மையான இறைவன் மட்டுமல்ல, உண்மையான மனிதன் மட்டுமல்ல, உண்மையான அரசன், மனித குலத்தின் மன்னன் என்று பறைசாற்ற பொன்னை வைத்து வணங்கினர். ஆம், தெய்வத்தின் வழிகள் விந்தையானவை அன்புக்குரியவர்களே. எப்பொழுதெல்லாம் அரச மகிமைக்குரிய அறிகுறியோ அடையாளமோ சிறிதும் இல்லையோ அப்பொழுதெல்லாம் இயேசு அரசராக வெளிப்படுத்துகிறார். ஆம், எப்பொழுதெல்லாம் உலக அரசருடைய அடையாளமோ அறிகுறியோ இல்லையோ அப்பொழுதெல்லாம் விண்ணக அரசரும் மீட்பெருமான அரசர் உடைய வெளிப்பாடு அதிகமாகவே பார்க்கப்படுகிறது. கல்வாரி குன்றில் இருந்தபோது மூவுலகாலும் மன்னனின் பெருமை 3 மொழிகளிலே வெளிப்படுவதை பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 19, 20. பாவி மனிதனாக இயேசுவை சிலுவையில் தொங்கிய போது ரோமை பேரரசின் பதிலால் பிலாத்துவின் ஆணையால் எழுதியதே என்ற மாற்ற முடியாத கட்டளையால் பொறிக்கப்பட்ட வாக்கியம், நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன், உலக மொழிகளில் இவைதான் என்றும் இன்று கருதப்பட்ட 3 மொழிகள். நீதிக்கும் சட்டத்திற்கும் பேர்வற்ற மொழி லத்தீன், அழகுக்கும் இலக்கியத்துக்கும் புகழ்கண்ட மொழி கிரேக்கம், நடைமுறை வழக்கில் மக்கள் பயன்படுத்திய மொழி எபிரேயம். லத்தீன், கிரேக்கம், எபிரேயம். ஆம், தெய்வத்தின் வழிகள் விந்தையானவை. எப்பொழுதெல்லாம் அரச மகிமைக்குரிய அறிகுறியோ உலக அரச மகிமைக்குரிய அறிகுறியோ அடையாளமோ சிறிதுமில்லையோ அப்பொழுதெல்லாம் இயேசு அரசராக வெளிப்படுத்தப்படுகிறார். கிறிஸ்து அரசர் என்றால் நாம் யார்? அரசன் என்றதும் அடிமைகள், குடிமக்கள் இவர்களே நினைவுக்கு வருகின்றார்கள். திருமுழுக்கால் கடவுளின் மக்களாகிறோம், கிறிஸ்துவின் சகோதரர்களாகிறோம். கடவுள் மன்னர் என்றால் அவரது மக்கள் நாம் யார் அன்புக்குரியவர்களே? கிறிஸ்து அரசர் என்றால் அவரது சகோதரர்கள் நாம்.
நாம் அனைவரும் இளவரசர்கள், வேந்தர்கள். கிறிஸ்துவின் விந்தையான ஆட்சியில் நாம் அடிமைகள் அல்ல, ஆளப்படுவர்கள் அல்ல. அத்தனை பேரும் ஆள வேண்டியவர்கள், அப்பெருமைக்கு ஏற்ப வாழ வேண்டியவர்கள். பேதுரு அன்றே சொன்னார், நீங்கள் அரச குருக்களின் கூட்டத்தினர். பேதுரு 2:1, பேதுரு 2:9. மாமன் அலெக்சாண்டர் கோழையாகிவிட்ட வீரனை பார்த்து, உன் பெயர் அலெக்சாண்டரா? ஒன்று உன் பெயரை மாற்று, இல்லையேல் நடத்தையை மாற்று என்றாராம். அப்படி நம்மை பார்த்து, நீ கிறிஸ்தவனா? பெயரை மாற்று அல்லது வாழ்க்கையை மாற்று என்று எவராவது இன்று கேட்க முடியுமா? இன்றைய காலகட்டத்திலே அதை இயேசுவால் கூட கேட்க முடியாதோ என்று உலகம் போய்க் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, திருமுழுக்கால் ஒருவன் கடவுளின் மகன். அவன் ஊதாரியாகலாம் என்றாலும் என்றென்றும் அவன் கடவுளின் மகனே. உறுதி பூசால் ஒருவன் கிறிஸ்துவின் வீரன். அவன் கோழையாகலாம் என்றாலும் என்றென்றும் அவன் கிறிஸ்துவின் வீரனே. குருத்துவத்தால் ஒருவன் இறைவனின் குரு. அவன் துரோகியாகலாம் என்றாலும் என்றென்றும் அவன் இறைவனின் குருவே. இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்நிலை இல்லை எனில் திருவருள் சாதனத்தின் அழியாத முத்திரைக்கு பொருளேது, மதிப்பேது? எப்படி பெயரை மாற்றுவது? நடத்தையை மாற்றுவதை தவிர ஒரு கிறிஸ்தவனுக்கு வேறு வழி இல்லை. பெயரை மாற்றுவதால் எந்த பயனும் இல்லை. பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி உலக ஆட்சி போன்றதல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாக இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி உலக ஆட்சி போன்றதல்ல என்று உரைப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. யோவான் நற்செய்தி 18:33 முதல் 36 வரை. இயேசுவின் ஆட்சி இவ்வுலக ஆட்சியை சார்ந்தது அல்ல என்றால் அவர் மனித இதயங்களின் அரசர். தொடக்க கால திருவையில் சமய கலவரம், ரோமை நீதிமன்றத்தில் கிறிஸ்தவன் ஒருவன் நிறுத்தப்படுகிறான். நீ ஒரு கிறிஸ்தவனா என்ற கேள்விக்கு அவன் ஆம் என்றான் அழுத்தமாக. அப்படியானால் நீ சீசரின் எதிரியா என்ற கேள்விக்கு உறுதியாக இல்லை என்றான். அப்படியானால் சீசருக்கு நீ தூவமிடு, ஆராதனை செய் என்கிறார். அது முடியாது. கடவுள் மட்டுமே ஆராதனைக்குரியவர். இயேசு மட்டுமே என் இறைவன், அரசன், ஆண்டவர், மீட்பர். அவர் மட்டுமே என் அன்புக்கும் ஆராதனைக்குரியவர் என்று மிக தீரமாக வீரமாக கூறுகிறான். நீ சீசருக்கு தூபமிட மறுத்தால் உன் தலை உன் உடலில் இருக்காது என்று சொல்லப்படுகிறது. என் உடலிலிருந்து என் தலையை தான் உங்களால் வெட்ட முடியும். என் அரசனும் ஆண்டவருமாய் இயேசுவிடமிருந்து என் இதயத்தை பிரிக்க முடியாது என்று உரைக்கிறான். இயேசு அரசரை இதயத்தில் அரியணை ஏற்றி இப்படி எத்தனை எத்தனை இரத்த சாட்சிகள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் விசுவாசத்தை காத்துக்கொள்ள இன்று நாம் என்ன செய்கிறோம்? முடியாட்சியோ குடியாட்சியோ எல்லா ஆட்சியும் இறையாட்சிக்குட்பட்டது. அதனால் தான் பிலாத்துவை பார்த்து இயேசு அறைகோல் விடுத்தார். மேலிருந்து அருளப்படாமல் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது. யோவான் நற்செய்தி 19:11. எங்கே மன்னனின் விருப்பம் நிறைவேறுகிறதோ அங்கே முடியாட்சி. எங்கே மக்களின் விருப்பம் நிறைவேறுகிறதோ அங்கே குடியாட்சி. எங்கே இறைவனின் திருவுளம் நிறைவேறுகிறதோ அங்கே இறையாட்சி. உங்கள் இல்லத்தில் எந்த ஆட்சி? பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வில் எந்த ஆட்சி? உங்களுடைய பங்கில் எந்த ஆட்சி? உங்களுடைய நாட்டில் எந்த ஆட்சி நிறைவேறுகிறது? அதனால்தான் உமது அரசு வருகை என்றதும் உமது திருவுளம் நிறைவேறுக என்றும் நாம் செபிக்கிறோம். இறைவனின் திருவுளம் இயேசுவில் தான் நிறைவாக நிறைவேறியது என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதனால்தான் இயேசுவே இறையாட்சி என்கிறோம். இயேசுவே இறையாட்சி. கடவுள் கண்ட இறையாட்சி கனவு வாளெடுத்து போர் புரியாத உலகம், போர்க்கருவிகளை விவசாய கருவிகளாக மாற்றும் உலகம். ஏசாயா 2:4. சிங்கமும் செம்மறியும் ஒன்றாக படுத்துறங்கும் உலகம். ஏசாயா 11:6. இறையரசு, இயேசுவின் இறையரசு அமைதியின் அரசு. அங்கே கிறிஸ்துதான் அமைதியின் அரசர். ஏசாயா 9:6. எனவே
இயேசு கிறிஸ்து அரசராக இருக்கிறார். அவர் அரசர் என்றால் நாமும் அந்த அரசவையிலே உறுப்பினர்கள். அந்த உறுப்பினர்கள் என்கிற உரிமை உணர்ந்து அரச குருத்துவ திருக்கூட்டமாக இயேசுவின் சாட்சிகளாக வாழ நம்மை அர்ப்பணிப்போமா?